குறை சொல்ல மாட்டேன், நான் குத்தம் சொல்ல மாட்டேன், மத்தவங்க தலையில கொட்ட மாட்டேன் ப்ரோ. இப்படி நல்லா பாட்டு படிச்சவரோட தலையிலே இப்ப கொட்டிட்டு இருக்காங்களே. ஆமா அபி, நான் உன்கிட்ட உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். இந்த ஊழியக்காரங்க எல்லாம் குறை சொல்றாங்கல்ல, அவர் இது பண்ணிருக்க கூடாது, இது பண்ற தப்பு, அவர் வந்து விழுந்துட்டாரு, அந்த மாதிரி தவறான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி அவங்கள குறை சொல்லி மட்டப்படுத்துறாங்கல்ல. இதுக்கு பைபிள்ல எதுவுமே இல்லையே, அப்படி குறை சொல்றது ரைட்டு தானா? இது ஒரு நல்ல கேள்விதான். பைபிள் அழகா ஒரு வசனம் இருக்குது, இந்த சிறியில் ஒருவரையும் அற்பமா எண்ணாதபடி எச்சரிக்கையாருன்னு சொல்லி வேதவசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்னொன்னு என்னன்னா, நியாயந்திருக்கிற ஊழியத்தை ஆண்டவர் யாருக்கும் கொடுக்கல. நியாயந்திருக்கிறது இயேசு ஒருவர் தான், அவர் மாத்திரம் தான் நியாயந்திருப்பாரு. ஊழியத்துக்கு மனுஷங்க அழைக்கல அந்த ஊழியக்காரங்களை அழைச்சது கடவுள். அவங்களுக்கு பதில் கொடுப்பாங்க, ஆண்டவர் அவங்களை விசாரிப்பாரு, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் கொடுப்பாரு. அது மாத்திரம் இல்லாம இவங்க போய்கிட்டு மனுஷங்க நியாயந்திருக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா நியாயந்திருக்கிற ஊழியத்தை அந்த ஆண்டவர் யாருக்கும் அதை கொடுக்க முடியல. அது மாத்திரம் இல்லாம மற்றவர்களை குற்றவாளியை திருப்பதுக்கு நீ யாருக்கு சொல்லி வேதவசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனம் உங்களுக்கு எங்க இருந்துச்சுன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளோட வேலைகள் நம்மளோட ஊழியம் அது மட்டும் தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கணும். தவிர மற்றவரோட ஊழியத்தையோ மற்றவர்களை பத்தி குறையோ நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா அப்படிப்பட்ட பைபிள் எதுவும் சொல்லப்படலை. அப்படிப்பட்ட நியாயந்திருக்க ஊழியத்தை நம்ம பண்ணுவோம்னு சொன்னா நம்ம கடவுளாக நம்ம நினைத்து கொண்டு நம்ம அதை பண்றோம்னு அர்த்தம். ஸோ நம்ம அப்படி குறை சொல்லி யாரையும் நியாயந்திருக்க வேண்டாம், நியாயந்திருக்க ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டாம். அதை ஆண்டவரே செய்வாரு. ஸோ நம்மளை ஒப்பு கொடுத்துட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராம்.